அன்பு என்பது தானாக எங்கோ கிடைப்பது அல்ல, மாறாக இரு நபர்கள் தங்கள் முயற்சி, புரிதல் மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் மெல்ல மெல்ல கட்டமைக்க வேண்டிய ஒன்று. உண்மையான அன்பு கண்டறியப்படுவதில்லை, அது உருவாக்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் நல்ல மனதுடன் செய்யுங்கள், அதற்கு பதிலாக எதையும் எதிர்பார்க்காதீர்கள், அப்போது நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றமடைய மாட்டீர்கள். மக்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதற்காக அவர்களை குறை கூறாதீர்கள். அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பை வைத்ததற்காக உங்களையே குறை சொல்லுங்கள். முயற்சி செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். நம்பிக்கை கொள்வதை நிறுத்தாதீர்கள். எதற்கும் விட்டுக்கொடுக்காதீர்கள். உங்களுக்கான நாள் நிச்சயம் வரும். நம் மனதில் தோன்றும் மகிழ்ச்சி, சோகம், கோபம் போன்ற உணர்வுகள் நிரந்தரமானவை அல்ல. அவை ஒரு விருந்தினரைப் போல வந்துவிட்டு போகக்கூடியவை. ஒரு உணர்ச்சி நம்மிடம் வரும்போது அதை எதிர்த்து போராடாமல் அல்லது அதற்கு அடிமையாகிவிடாமல், அது ஒரு தற்காலிகமான விஷயம் என்பதை உணர்ந்து, அதை தடுத்து நிறுத்தாமல் கடந்து செல்ல விடுவதே மன அமைதிக்கு வழி. நம்முடைய மிகச்சிறந்த, உன்னதமான வடிவம் எப்படி இருக்கும் என்ற ஒரு தெளிவான வரைபடம் நம் மனதில் இருக்க வேண்டும். அப்படி ஒரு காட்சி நம் மனதில் இல்லை என்றால், நம்மால் அந்த நிலையை நோக்கி ஒருபோதும் வளரவோ அல்லது வாழவோ முடியாது. நமது பிரச்சனைகளை பற்றி பேசுவது நமது மிகப்பெரிய போதை. அந்த பழக்கத்தை உடைத்துவிட்டு உங்கள் மகிழ்ச்சியை பற்றி பேசுங்கள். உண்மையான மகிழ்ச்சி வெளிக்காரணிகளை சார்ந்து இல்லாமல் உங்களுடைய மனநிலையை சார்ந்து இருக்கிறது. உங்கள் உறவுகள், நண்பர்கள் அல்லது வேலை ஆகியவற்றிலிருந்து தொடங்கவில்லை, உங்களிலிருந்துதான் தொடங்குகிறது. உங்களால் இப்போதே உங்கள் நிஜமான திறமையை முழுமையாக நம்ப முடியாவிட்டால் பரவாயில்லை. நீங்கள் அடைய விரும்பும் உன்னதமான நிலையை அடைந்துவிட்டது போல ஒரு கற்பனை கதையை உங்களுக்குள் உருவாக்குங்கள். அது நிஜமாகும் வரை அது நிஜம் என்றே பாவனை செய்யுங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக அப்படி வாழும்போது ஒருநாள் அந்த பாவனை அல்லது பொய் உங்கள் வாழ்க்கையின் நிஜமாக மாறும்.